வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாளை முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, அவங்க பொண்ணுனா நீ என்ன பையனா, உன்னை எந்த ஆங்கிள் பார்க்க பையன் மாதிரி இருக்கு, நீயே உன்னை பையன் போர்ட்ரேட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லை? எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரே விஷயம், நான் பையனே கிடையாது. ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஜீன் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் டிஷர்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் கையில் காப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். நான் கேட்குறேன்னா, நீங்கள் எந்த கலர் ப்ரா போடுறீங்க, இல்லை எந்த கலர் ஜட்டி போடுறீங்க, வைக்கிங் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையாச்சும் போய் மென்னையோ இல்லை விமனையோ நாங்கள் கேட்குறோமா? சும்மியாக அனுப்புன்னு ரிப்பீட்டடாக ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கோம். அனுப்பு, நான் நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இவங்களுக்குலாம் என்னென்னா, அந்த ஃபிசிக்கல் லைஃப்பை தவிர வேறு எதுவுமே தெரியலன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்னத்துக்கு நீ ஹேர் கட் பண்ணியிருக்கிற, முடிவலை, புடவெல்லாம் கட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ எனக்கு ஒரு இதுக்கு மேலே இரிட்டேட்டாக இருக்குது. எவ்வளோதான் இவ செஞ்சாலும் அவங்க தம்பி செய்யறதான் அவங்க பேசுவாங்க. எங்கள் ஊரில் 5 ஸ்டார் சாக்லேட் அப்படிலாம் நிறைய தெரியாது. ஆனால் நான் ஊருக்கு போகும்போது என்னெல்லாம் என்னால் கொண்டு போக முடியுமோ நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக தான் வாங்கிட்டு போய் தருவேன். ஆனால் அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க ஷாம்லா. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை மீட் பண்ண போறோம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியுமே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற லவ்வையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சண்முகம் கப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். பேசும்போது 2 பேரும் ஒன்னாதான் பேசுறீங்களே, அந்த வைபே ஒரு மாதிரி தான் இருக்கு. இல்லை ஆக்சுவலி அதுவா வருது. ஓகே, ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து உங்களோட லவ் ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். புரியுது. இப்ப அதையும் தாண்டி எல்லாருமே வந்து நீங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற தருணங்களை பார்த்திருப்பாங்க. பட் ஆனா நீங்க 2 பேரும் சேடா இருக்கிற தருணங்கள் உங்க 2 பேருக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கும், வெளியே தெரிஞ்சிருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரியான தருணங்கள் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? அது எப்படி இருக்கும்னா, சே நம்ம இதெல்லாம் சொல்லாமே நம்மளும் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்கலாமோ, அட்லீஸ்ட் 3 வேளை சோறு நல்லா திங்கிறதுக்கு இடமாச்சு கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு என்ன மாதிரி தோணி இருக்கு? நான் எந்த ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, ஃபீல் பண்ணல அப்படிங்கறதையும் தாண்டி இப்போ என்னதான் நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா டைமுமே நம்மளோட மைண்ட் ஒரே மாதிரியே இருக்காது இல்லையா? ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து ரொம்ப டவுன் எடுத்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு சில மாதிரியான விஷயங்கள் தோணும் இல்லையா? ஸோ அதை பத்தி கேட்குறேன். எங்களுக்கு இப்போ என்னன்னா, எங்களுக்கு போனால் வீடு கிடைக்க மாட்டேது. அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படும். ஏன் தான் அப்போ நம்ம ஒன்று இந்த மாதிரி இன்டர்வியூலாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமா? அப்படி சொல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வீடாச்சு, நம்ம ஒரு வீட்டிலாச்சு நம்ம இருந்திருப்போம். இப்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் வீடெலாம் இல்லாமல். அதை தான் யோசிக்கிறோம், இது நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல் நம்ம 2 பேர் இன்டர்வியூவில் இப்படி இருக்கோம் அப்படின்னு. அதுதான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னும் இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போயும் அதே தான் ஓடுது மைண்டில் ஃபுல்லாக. வீடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ரொம்ப எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சீக்கிரமாக பண்ணணும், போங்க, டைமே கொடுக்கல எங்களுக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் எல்லாருக்குமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ஃபேமிலி நமக்கு எவ்வளவு பேக் போனா இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ உங்களோட ஃபேமிலியில இருந்துமே கண்டிப்பா இந்த மாதிரி இருக்காதீங்கன்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் வரும். ஸோ அதை எப்படி ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றீங்க? நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதை நம்ம ஒரு எல்லா ஜென்ரையும் தாண்டி நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் வீட்டு சைட்லேயே நாங்கள் பேசும்போதே இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்ட ஒரு விஷயந்தான். நம்மளோட யாருமே நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க, அப்பா அம்மா போயிடுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் எவ்வளோ பேர் எதிர்த்து முடியுமோ புதுசாக வேறு கிளம்பி வருவாங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசிட்டு தான் ஒரு 1 இயர் கிட்ட டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தோம். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கஷ்டம் இல்லை அப்படின்னு இருக்குது. பிகாஸ் புரிஞ்சுக்கிற மனுஷங்க வந்து நிறைய பேர் இருக்காங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரில. பட் ஆனால் ஒரு 2 kids வந்த பிறகு கொஞ்சம் ஏதோ புரிதல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய எஜுகேஷனில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து எங்களை எஜுகேட்டடாக இருக்கவங்களாம் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். நாங்கள் இப்படி தான் சொன்னோன்னே எங்களை புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இங்கே இப்படி தான் இருக்காங்க, இவங்களை எதுவும் கஷ்டப்படுத்த தேவையில்லை அப்படின்னு. இப்போ உங்க மம்மி வீட்டுலலாம், உங்க அம்மா வீட்டுலலாம் இன்னும் பேசிக்கிட்டு தானே இருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, வா நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், நம்ம ஃபேமிலியோட இருந்துடலாம்
அப்படிங்கும் போது சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் வரும்? இல்லை அம்மா இப்போ இன்னும் ஏற்றுக்கலாம் இல்லை ஓரளவு. அம்மா என்ன சொல்லுவாங்க அப்போத்துலேருந்து 5 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க, இப்போ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அதான் நல்லது அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு இவங்க மேலே தான் எனக்கு அதிகமாக லவ் எல்லாம். லவ் 2 பேருக்குமே இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம என்னதான் ஒன்னாவே இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பார்க்கறதுமோ ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்த கமெண்டால நான் ரொம்ப சஃபர் ஆனேன் அப்படின்னா என்ன கமெண்ட் பார்த்து ரீசெண்ட் டேஸில்? நீங்கள் 2 பேரும் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி நீ 2 பேரும் கூப்பிட்டதையும் தாண்டி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னன்னா, சுமி அனுப்புன்னு ரிப்பீட்டடாக ஒருத்தன் சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் சில புரிதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டேஜ்லேயே நிற்கிறான் அவன். அனுப்பு, நான் நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வரான். இவங்களுக்குலாம் என்னென்னா அந்த ஃபிசிக்கல் லைஃப்பை தவிர வேறு எதுவுமே தெரியலன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் இப்படி தான் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்காக நம்ம ஸ்டைலை நம்ம மாற்றிக்க முடியாது. ஸோ அதனால் சொல்கிறாங்க ஹர்ட் ஆகும் ரொம்ப. ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணுவாங்களா இவளை, ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் நான் யார்ட்டையும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கும், இப்படிலாம் விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம். இப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வீடு கூட கிடைக்கிறதுக்கு நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம காசு சம்பாதிச்சு தரோம், நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு தேவை ஒரு வீடு வாடகை விட்றீங்கன்னா அவங்க வீடு நல்லா வச்சுருக்காங்களா, அவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றது தான். அதையும் தாண்டி தேவையில்லாமல் நிறைய விஷயம் ரைஸ் பண்ணுறது கொஸ்டின், அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஓகே, ஆக்சுவலாக உங்களோட வீடியோஸ்ல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதில் எல்லா கமெண்ட்டும் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்க கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நீங்கள் 2 பேர் வெளியே வந்த உடனே சொன்னது டோரா புஜி மாதிரி வராங்க அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் வெளியே கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் ஃபேமுக்காகவா காசுக்காகவா அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான பதில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, காசுலாம் ஒரு மேட்ரே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு அடுத்த ஃபால் எங்களுக்கு குழந்தை இருக்குது, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்குதுன்னா நாங்கள் சேர்த்து வைக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நான் சின்ன வயசுலேயே வளர்ந்த விதம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கிறோம் நாளைக்குலாம் நான் வச்சுக்க மாட்டேன், ஜாலியாக இன்றைக்கி செலவு பண்ணணும், ஏதோ முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பர்சன் தான் நான். அது என்னோடய லைஃப் ஸ்டைலே இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் ஃபேம்காக காசுக்காக இதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் த டே எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க வெளியில் வரணும். சில பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்னவோ நீங்கள் என்ன உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, லைக் நீ ஆணை லவ் பண்ணாலும் சரி பெண்ணை லவ் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை கரெக்டாக உங்களுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணலன்னா கொஞ்ச நாள் அவங்கள குவிக் பண்ணி வெளியில் இருந்து அவங்களுக்கு புரிதல் பண்ணுங்கள். கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்காமலாம் இல்லை, டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க டைம் தான் எடுப்பாங்க, மற்றபடி அதோட பெரிய ரியாக்ஷன் வேறு எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பில் போய் அப்படியே தியாகம் பண்ணி எதுவும் இங்கே யாருக்கும் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் நாளைக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு வாழ்க்கை கடவுள் நம்மளுக்கு அமைக்கிறாரு, அது மனுஷ பிறவியாக கொடுக்குறாருன்னா அதை நம்ம நல்லா அதை வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறது. இப்போ லவ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னன்னா, லவ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மேரேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தை. இதுதான் ஒருத்தவங்களோட லைஃப் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒரு சர்க்கிளாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்குமே குழந்தை ஆசை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்க 2 பேருக்கு அப்படி ஆசையே கிடையாதா? இல்லை, எனக்கும் ஆசை இல்லை, 2 பேருக்குமே ஆசைலாம் கிடையாது. எதனா குழந்தை பார்த்தோன்னா தூக்கி கொஞ்சுவோம், அந்த மாதிரி செய்வோம். பட் ஆனால் அதை தாண்டி நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் யோசிச்சது இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த தாட்டும் வந்ததில்லை. நிறைய குழந்தைங்க எப்படியோ இருக்குது, அவங்கள பார்த்து ஜாலியாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிப்போம். இப்போ எங்கள் பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, மேபி ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுவாங்க, அவங்க அப்பா ட்ரக்ஸ் அடிக்டடாக இருக்கிறாரு, குழந்தை கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன தேவோ அது பண்ணுவோம் டெய்லி. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி போதும், அது போதும். இப்போ இப்போ ஒரு நம்மளோட சொசைட்டிலேயே ஆண் பெண்ணு 2 பேரும் இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எந்த இடத்துக்கு போனாலுமே அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க 2 பேருமே கேர்ள், ஸோ உங்க வீட்டில் தான் இருக்கீங்க நீங்க. ஸோ இப்போ உங்களை சுற்றி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த பாதுகாப்புலேயே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அதிகமாக பாடி ஷேமிங் தான், அவங்களுக்கு கூட வராது. பிகாஸ் அவங்க எப்போவுமே அந்த ட்ரெஸ் தான் பண்ணுறாங்க. நான் இப்படி ட்ரெஸ்ஸு வியர் பண்ணேன்னா அதுக்கு பண்ணுவாங்க, என்னத்துக்கு நீ ஹேர் கட் பண்ணியிருக்கிற, முடி வலை, புடவெல்லாம் கட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ எனக்கு ஒரு இதுக்கு மேலே இரிட்டேட்டாக இருக்குது.
இது எனக்கு என்னோட உடம்பு, அதை இப்படி போட்டு மறைக்கணுன்றது என்னோட ப்ரையாரிட்டி. அதை வந்து யாரும் எடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப அது வந்து அன்னெசரியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து சில மக்கள் என்னென்னா அவங்கள ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க யாருன்னே புரிதல் இல்லாத மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கள போய் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க குடும்பத்தையே இவ்வளோ பேர் கலைச்சிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ செய்யுங்க. அதை விட்டு தேர்ட் பர்சன் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்காதீங்கன்றோம். எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு இப்படி இருக்க பிடிக்குதுன்னா விட்டுருங்க. நீ ஏன் ஹேர் கட் பண்ணியிருக்கிறேன்னு எங்களை சுற்றி கேட்குறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு வந்து முடி கொட்டினே இருக்குது, என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நைட்டு தூங்கி வந்து பார்க்கும்போது படுத்துனந்தாயா, திடீர்னு காலைல பார்க்குறேன் இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவான். ஆலாம் கேட்பாங்க, காய்ச்சி விட்டு. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னால் முடியல, ரொம்ப நான் டயர்டாகிடுறேன். ஸோ அதனால் நான் இப்படி சொல்லிடுறது. அவங்களும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சிரிச்சுட்டு அடுத்த டைம் என்கிட்ட அந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க, வாடா பையா உட்கார்றா கொஞ்ச நேரம் பேசிட்டு போடா, அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யாரும் இல்லை. அதனால் ரோட்டில் இந்த மாதிரி ஆயாங்க இவங்களாம் தான், வயசானவங்க தான் மேக்ஸிமம் உட்காருவாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒதுக்குறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ரோடு சைடில் வந்து உட்காருவாங்க. அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் கல்லை போட்டுன்ட்டு ஒரு 20 ரூபா இருந்தால் கூட 10 ரூபா இருந்தால் கூடன்னு கேட்டு வாங்கி போய் வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். இப்போ ஹேர் கட் உண்மையாகவே வந்து அவங்களுக்காக தான் பண்ணீங்களா இல்லை ஏதாவது பர்பஸாக? அப்படிலாம் இல்லை, அவங்களுக்காகலாம் 1% கூட கிடையாது. இருக்கு, அதனால தான் ஹேர் கட் பண்ணாங்க. லுக் லைக் நான் ஷார்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்டாக பண்ணி இந்த பாத்ரூம்ல இருந்து கீழே வந்து எனக்கு தலையில் அடிபட்டுடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல மட்டும் முடி எடுத்ததுனால ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சாமிக்கு வேண்டிப்பாங்க இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ சரியாகணும் அப்படின்ட்டு, அதுக்காக மொட்டை அடிப்பாங்க. அது அப்படியே வளராம அப்படியே கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணி தலையில் அடிப்பட்டதுனாலையும் அது வளர வளர எனக்கு ஏதோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது, தலை வலிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் ஓகே நம்மளுக்கு இதுவே நல்லா சூட் ஆகுது. அதுவும் இல்லாத எனக்கு லாங் ஹேரில் இருக்கிறதோட இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் லைக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இதுவே எனக்கும் சூட் ஆகிடுச்சு, எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அந்த மாதிரி விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, அவங்க பொண்ணுனா நீ என்ன பையனா, உன்னை எந்த ஆங்கிளில் பார்க்க பையன் மாதிரி இருக்கு, நீயே உன்னை பையன் போர்ட்ரேட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லையா? நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒரே விஷயம், நான் பையனே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் பொண்ணு தானே, பொண்ணாவே லவ் பண்ண வேண்டியது தானே, ஏன் ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, ஏன் ஜீன் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் டிஷர்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் கையில் காப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் கேட்குறேன்னா நீங்கள் எந்த கலர் ப்ரா போடுறீங்க, இல்லை எந்த கலர் ஜட்டி போடுறீங்க, வைக்கிங் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையாச்சும் போய் மென்னையோ இல்லை விமனையோ நாங்கள் கேட்குறோமா? உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை போடுறீங்க. அந்த மாதிரி இது என்னோட உடம்பு, எனக்கு என்ன சூட்டபிள் ஆகுதோ, எனக்கு என்ன பிடிக்குதோ, எனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குதோ நான் அதை போடுறேன். ஸோ அவங்கள வந்து மற்றவங்கள பாடி ஷேம் பண்ணுறதோ இல்லை நீ இந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ணணும் அது வியர் பண்ணணும்னு சொல்கிறதுல அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாகரீகமான விஷயமே இல்லை, ஃபுல்லாக அநாகரீகமாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரிதல் எல்லாமே இந்த உலகம் ஒரு சர்க்கிளாக போயிட்டுருக்கு. இனிமேல் கிராமத்துல திருப்பி இதேதான் ரிப்பீட்டா வந்துட்டே தான் இருக்கும், இதேதான். ஆனால் மாறணும். அட்லீஸ்ட் நாங்கள் இதை பார்த்து ஒரு 5 பேராச்சும் மாற மாட்டாங்களா, அது போதும் எங்களுக்கு. இப்போ இந்த சன்மூன் அவங்க இந்த கப்பிள்ஸோட கோல்னா என்னவா இருக்கும்? கோல்னா வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாரும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, நாங்கள் எல்லா மனுஷங்களை மாதிரியும் சராசரியாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அதுக்கான முயற்சிலாம் எடுக்கணும். கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் வெளியில் வரணும். நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. இது உங்களுக்கு பிடிச்ச லைஃப், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எங்களோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து எங்களுக்கு மெசேஜ் கொடுங்க, சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு தெரியும் யார் உண்மையாக கேட்குறாங்க யார் பொய்யா கேட்குறாங்கன்ற விஷயம். ஸோ அதனால் நான் வந்து அதை கேதர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுவேன். இப்போ எவ்வளோ நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க 2 பேருமே? 6 வருஷமா. 6 வருஷமா. அது அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் கண்டினியூ பண்ண போகிறீங்களா? மேரேஜ் நெக்ஸ்ட் லெவல் எதுவுமே கிடையாது? இல்லை மேரி பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. ஓகே, அது பேர் மேரியான்றது எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக தெரியணும் எல்லாருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் மேரி பண்ணிக்கிற மாதிரி எதனா கெட் டுகெதர் பார்ட்டியாச்சும் வச்சு எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை ஃபினான்ஸ் தான். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆகிட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இப்பயும் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னும் என்ன சொல்லணும்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஃபெயிலியர் அப்போ நம்மளாலேயே நம்மளை ரீக்ரோத் பண்ணிக்கவே முடியாது, ரொம்ப நம்ம உடஞ்ச அழுத தருணம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அது எந்த தருணம்? நான் ரொம்ப உடஞ்சி அழுதுருக்கேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வீடு கொடுக்காதது,
மற்றவங்கள வந்து போகும்போது இந்த மாதிரி பேசுறது பின்னாடி என்ன மாதிரி அதான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கு பையன் மாதிரி இருக்கு ஐ மீன் வந்து பாடி ஷேமிங்லேயே சொல்லுவாங்க. அப்போனா அவங்களுக்கு இது இருக்குதா இல்லை அது இருக்குதான்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சில பேர். இப்போ ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க வீடு பார்க்குற பிரச்சனை அப்படிங்கிறதையும் தாண்டி ஏற்கனவே நம்ம ஆக்சுவலா பொண்ணும் பையனுமே லவ் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருக்குமே நிறைய கான்வர்சேஷன் இருக்கும், ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அதே அளவுக்கு சேட் மூமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பா ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல தோணி இருந்தது உண்டா? இது வரைக்கும் நான் ஒரே விஷயம் தப்பாக எனக்கு தோணிருக்கு அப்படின்னா இன்னும் இவளை நம்ம நல்லா பார்த்துக்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பிகாஸ் இவளுக்கு நான் எவ்வளோ நாள் இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு பேங்க்ரியாட்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்றதான் எனக்கே கேரண்டியாக தெரியாது. நான் இருக்கிறனோ இல்லைனோ நான் இல்லாத போது இவள் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதை நினைக்கும் போது மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வந்து பார்த்தேன், நீங்கள் ஆல்ரெடி மேரிட் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட. ஆமாம், நான் 2-3 வீடியோவில் பார்த்துருந்தேன் அவள் ஆல்ரெடி எனக்கு ஒய்ஃபாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி கூட. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா இல்லை எதுக்குடா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க தான் எனக்கு தாலி எடுத்து 10 சவரம் நகைலாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஆனால் சொல்லுதான் செய்வாங்க. நான் யோசிக்கிறேன் இதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 கமெண்ட் கிட்ட பேக் டு பேக் அவரோட ஐடியில இருந்தே பேக் டு பேக் நிறைய கமெண்ட்ஸ் அவன் நிறைய ஃப்ராட் பண்றா, என்னதான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தது உண்டா? அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு தருவீங்க? ஐயோ, என்னதான் சொன்னாலும் திருப்பி அதே தான் பண்ணுறானுங்க. அவனுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு அறிவுன்னு ஒன்று இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களாம் அறிவே கிடையாது. அறிவில் அதுக்கிட்ட போய் சொல்லி எவ்வளோதான் சொன்னாலும் அது புரிஞ்சிக்க மாட்டானுங்க. அவனுக்கிட்டே போய் சொல்லி நிற்கணும். நீ எவ்வளோ பண்ணுறியா பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, நீங்கள் டோரா புஜ்ஜி அவங்கள நேரில் பார்த்தது உண்டா? அவங்க ஒருத்தவங்க ஹேர் கட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள மட்டும் நான் பார்த்துருக்கேன். பட் பேசுனதுலாம் இல்லை. ஓகே, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிருந்தோம், லைக் பார்த்தோம், அவ்வளோதான். ஓகே, வேற யாரும் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் 2 பேரும் டோரா புஜ்ஜி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்ரிசியேஷன்ஸ்? ஒரு ஜூஸ் ஷாப் போவோம் நாங்கள் ரெகுலராக. அங்கே வந்து நிறைய காலேஜ் பசங்க உட்காந்து குடிப்பாங்க. அங்கே எங்களை பார்த்தாலே டோரா புஜ்ஜி மாதிரி, அது எங்கள் காது படவே பேசுவாங்க, டோரா புஜ்ஜி மாதிரி டோரா புஜ்ஜி மாதிரின்னு. நம்ம அந்த இடத்துல நம்ம லோக்கலில் இருக்கோம், கான்வர்சேஷன் பெருசாலாம் எடுத்து போக முடியாது. ஓகே, லைக் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க புரிதல் அப்படி சொல்லிட்டு நான் வந்துடுவோம். ஓகே, அட்லீஸ்ட் அப்படியாச்சும் போய் கன்வர் ஆகி நாங்கள் இதுதான்றது உங்களுக்கு மைண்ட் செட்டில் உட்காரதுல அது போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துடுவோம். ஓகே, ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க ஃபியூச்சர் பிளான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ குழந்தை அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் பிளானாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி அடாப்ட் பண்ணுறதா அந்த மாதிரி என்னது பிளான்? இல்லை, எங்களுக்கு அடாப்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் எங்களுக்கு ஆசைலாம் இல்லை. ஆனால் நிறையா ட்ரஸ்ட்லாம் இருக்குது மேம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து குழந்தை சின்ன வயசுலேயே பிறந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க, எல்லா பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க, வளர்க்க முடியாத கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எதனா பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. கண்டிப்பாக அவங்க தான் வந்து உங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கடைசியாக ஒரு அழகாக சொல்லிட்டீங்கன்னா. இவ்வளோதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு நான் பேசவும் மாட்டேன். ஏன்னா நான் எதனா பேசினா அது தப்பாக எதனா போய் இதுவாயிடுமோ. நான் இப்படி அமைதியாக உட்காந்து இருப்பேன். அவங்க பேசுறது நான் கேட்குறேன். ஒரு இன்டர்வியூவில் அவன் வந்து சொல்கிறான், அந்த பொண்ணு 2 மனசாகுது, எப்படியாச்சும் பிரித்து விட்ருங்க அவங்கள அப்படின்றாங்க. நீ வந்து எனக்குள்ளே வந்து பார்த்தியா, நான் 2 மனசாகறனா இல்லை 3 மனசா, ஏதோ மனசாக நான் இருக்கேன், உனக்கு என்ன வந்தது? நான் அதனால தான் எதுவுமே நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லலாம். நீ எனக்கு கேள்வி கேட்காம நான் எது பதில் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு கேள்வி கேட்டால் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அவங்க அதிகமாக அனுபவப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க. நான் அந்த அளவுக்கு அனுபவப்படலை எந்த விஷயத்துலையுமே. ஏன்னா இவங்க என்னை சேஃப்டியாக பார்த்துப்பாங்க எல்லா இடத்துலையுமே. அதனால எனக்கு எந்த அளவுக்கு பாய்ஸ் கிட்ட இருந்தோம் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வந்ததும் கிடையாது. ஓகே, இதில் யார் சன் இதில் யார் மூன்? நான் சன், இவங்க மூன். ஆக்சுவலி என் பேரே கவினிலா தான், எனக்கு மூன் தான் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால இவளுக்கும் வந்து சுமித்ரன் அப்படின்னு சொன்னால் சூரியனோட ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி சம்திங் ஏதோ வந்துச்சு. சரி, அதனால ஓகே சன்மூன்றது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம். சரி, ஓகே, மூணு எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? மூன் எல்லாருக்குமே தான். அந்த மூன் கேட்குறீங்க, உங்க பக்கத்துல இருக்க மூன் கேட்குறேன். மூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க, என்ன எப்படி சொல்றது, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே, அதனாலதான் பிடிக்கும். அதனால நான் இன்னுமே ஒரு பேபி மாதிரி என்ன பார்த்துப்பேன். ஓகே, குழந்தை மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி பேசும்போது மட்டும் உங்க முகம் கண்ணு எல்லாமே மாறிடுது, விட்டா அழுதுருவாங்கன்ற அளவுக்கு அப்படியே கண்ணு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும். எந்த இடத்துல இருந்தா அந்த ஸ்பார்க் அவ்வளோ லவ்?
ஏன்னா அம்மா அப்பா நம்மள பெத்தாங்க, அது இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க, அந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஆக்சுவலி பெத்துட்டா அவன் வந்து அம்மா அப்பா அப்படிலாம் கிடையாது. இல்ல அது ஓகே. இல்ல ஆக்சுவலா இது உங்க பர்சனலா ஏதோ அப்படி இல்லை, பெக்கறதுன்னு நினச்சா நான் கூட ஒரு பிள்ளை பெக்கலாம் தான் யாருக்குன்னா போய், அதெல்லாம் லைஃப் கிடையாது. அவங்களுக்கான கரெக்டான ஒரு பாதையை செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை கரெக்டாக செய்யணும். அப்படி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு இன்றைக்கும் நான் ஒரு விஷயம் வைக்கணும்னா அதை நான் வைப்பேன். லைக் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில விஷயத்துக்கெலாம் நான் இன்னுமே ஏங்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரினா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பாலாம் கிடையாது. எங்கள் அப்பாலாம் நான் பார்த்ததே கிடையாது. அம்மா மட்டும் சிங்கிள் பேரண்ட்? ஆமாம். அவங்க எனக்கு ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க மேலே தான் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, லவ்வபுளாக. இன்னும் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. ஆனால் என் பாட்டிக்கிட்ட மட்டும் தான் வளர்ந்தேன். அப்படின்னும் போது இல்லை அப்படின்னும் போது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாப்பாடு விஷயத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே எனக்கு கேர் பண்ணவங்க இவங்க தான். அதனால மேபி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இவங்க நல்லா சூட் ஆவாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே நாங்கள் முடிவு பண்ணி அவங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்குதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகணும். அதை நான் கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மேபி இவ்வளோ விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்காதது இவங்க ஒரு ஆள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்னுமே வந்து இந்த லைஃப்பை வந்து ஆத்தாத்மாக வாழ்ந்துட்டுருக்கோம். யார் எது சொன்னாலும் சரி, நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி. என்னையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட எதனா சொன்னாங்கன்னா கூட, இல்லை அவங்களுக்கு யாரும் இல்லை, நான் தான் கூட இருக்கணும் அப்போலாம் சொல்லுவாங்க. நான் இப்போ கூட நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி இறந்துட்டுனா கூட நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இப்போ இந்த தெரிஞ்சதுனால எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே யார் சப்போர்ட்டும் கிடையாது. நானாக தான் வளர்ந்தேன், நானாக ஸ்கூல் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுலலாம். யூனிஃபார்ம்லாம் வாங்க கூட முடியாது என்னால். எல்லாருக்கும் கிடைச்சதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். சரி, ஓகே. அதனாலதான் அதான் டாடி மம்மி 2 பேரோட இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி நினைச்சுப்பேன். ஆனா நான் அம்மா இருந்தும் அவங்க தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவ அந்த இடத்துல இருக்கா, ஆனா இவளுக்கு இம்பார்ட்டன்ட் தர மாட்டாங்க. எவ்வளவுதான் இவ செஞ்சாலும் அவங்க தம்பி செய்யறதா அவங்க பேசுவாங்க. அப்படிலாம் நினைனே தெரியாது. ஆனா நான் ஊருக்கு போகும்போது என்னெல்லாம் என்னால கொண்டு போக முடியுமோ நான் எங்க அம்மாவுக்கு எல்லாமே ஸ்பெஷலா தான் வாங்கிட்டு போய் தருவேன். ஆனா அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. எவ்வளவுதான் செஞ்சாலும் நான் இப்படி இருக்கும் போதும் சரி, இப்படி இல்லாத போதும் சரி, அப்ப நம்ம யாருக்காக இருக்கணும்னே தெரியாத ஓடிட்டு இருக்கமேன்ட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணதுதான் இந்த லைஃப். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மறைச்சு நான் எதுவும் பண்ண முடியாது. இப்ப அம்மா பேசுறாங்களா? இப்போ இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்றோம், போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வளர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதுங்களை வளர்க்க முடியும்னா தயவுசெய்து அதை பெற்று அதை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். பெற்றுட்டு நீ எங்கன்னா இரு, நீ எங்கேயாச்சும் இரு, நான் எங்கன்னா. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான்லாம் ஊராக போய் சம்பாரிச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் நான் எங்கள் வீட்டுக்குலாம் போனதே இல்லை. எனக்கு தெரியாத வேலையை நான் கற்றுக்கிட்டு அங்கே நான் ஸ்டாண்டர்டாக இருப்பேன். அப்போலாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க? நான் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் போயிருக்கேன், குவாலிட்டி கற்றுருக்கேன், மிஷின் தைப்பேன், அதுக்கப்புறம் வந்து அயனிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னதுன்னா ஃப்யூசிங் பண்ணுவாங்க சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இந்த பிராண்டட் அப்படின்றது, அந்த வேலை பார்ப்பேன். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் அடிப்பாங்க டிஷர்ட்டுக்கு வர்றது, போலோ அந்த மாதிரி பிராண்டடாக இருக்கிற கம்பெனி இருக்கும் கோயம்புத்தூர்ல. அங்கே போயிட்டு நான் படிச்சுக்கிட்டே தான், நர்சிங் படிச்சுக்கிட்டே தான் அங்கே போயிட்டு நான் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். நர்சிங் முடிச்சிருக்கீங்களா? அப்போ அதுக்கான வேலைகள் ஏதாவது பார்க்கலாம் இல்லையா? அது எனக்கு அதுக்கான நம்ம வேலைக்கு போகிறோன்னா நாங்கள் இந்த ஜென்ரல் தெரிஞ்சால் எந்த வேலையுமே எனக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. அதனால ஓகே, இந்த வேலையை நம்ம அட்லீஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளே முதலாளியாக இருக்குன்றது தான் அந்த டெலிவரி ஜாப் எடுத்தோம். ஆனால் அந்த டெலிவரி ஜாப்லாம் எவ்வளோ பேரை நல்லா வாழ வச்சுட்ருக்கு, நல்ல இன்கமும். படித்தவங்க தான் நிறைய இந்த ஃபீல்ட்லேயே இருக்கோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுறதோ திடீர்னு என்னன்னு தெரியல 3 மெம்பர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி சச்சத்தோட ஏதோ தப்பா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஓகே, கண்டிப்பா வந்து உங்க மம்மியும் சீக்கிரமா வந்து உங்களோட மனசை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேருமே இவ்வளவு சந்தோஷமா இன்னுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு அதன் சார்பா விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ லாட்.